ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வீட்டில் அதிர்ஷ்டம் எது தெரியுமா? நான் இப்போது கொடுத்திருக்கும் இந்த கோமாதா தான். இந்த கோமாதா தான் உன்னுடைய வீட்டின் அதிர்ஷ்டம். இந்த கோமாதாவை நீ எப்போது தொட்டாயோ அந்த நொடியே உன் வீட்டில் அதிர்ஷ்டம் நுழைந்து விட்டது. நீ விரும்பியது, நினைத்தது, கேட்டது, ஆசைப்பட்டது என ஒவ்வொன்றாக இனி நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையும் சுபிட்சமடகப் போகிறது. உன் வீடும் மங்களம் பொங்கப் போகிறது. உன் வீட்டில் தெய்வத்தின் சக்தி அதிகரிக்கப் போகிறது. நீ எப்போது இந்த கோமாதாவை தொட்டு உள்ளே வந்தாயோ இந்த முருகனின் அருளால் நீயும் உன் இல்லமும் நன்றாகவே இருக்கும். சுபிட்சம் அடைவாய். இந்த பசுதான் உன் வீட்டின் அதிர்ஷ்டம். தொடாமல் போகாதே. தொட்டுவிட்டால் அடுத்த நொடியை நடக்கும் அதிர்ஷ்டத்தை நீயே உணர்வாய். எந்த நொடி நீ தொடுவாய் என்று அதிர்ஷ்டம் உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறது. நல்லது மட்டுமே நடக்கும் என்று உனக்காக காத்திருக்கிறது. உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றது. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க போகின்றது. நீ நீண்ட நாட்களாக விரும்பிய காரியம் ஒன்று இந்த மாதத்திற்குள் உனக்கு நடந்தே தீரும். நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடக்குவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ தொடங்கிவிடு. ஒருபோதும் என்னிடம் நீ பிரார்த்திப்பதை மட்டும் விட்டு விடாதே. ஒருபோதும் பிரார்த்தனை செய்வதை நிறுத்த வேண்டாம். சில நேரங்களில் நீங்கள் சோர்வாகவும் உதவியற்றவராகவும் இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன். தனியாக சென்று புலம்புவதை நான் பார்த்திருக்கின்றேன். நீங்கள் ஜெயிப்பதை, நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்தாதே. அதை செய்யவே செய்யாதே. உங்கள் எல்லா பிரார்த்தனைகளையும் நான் கேட்டிருக்கிறேன். உங்கள் பிரார்த்தனைக்கு நிச்சயம் நான் பதிலளிக்கின்றேன். எத்தனையோ துயரங்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாக மாறப்போகிறது. நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். உன் அருகிலேயே இருக்கின்றார்கள். உனக்கு சுற்றார் உறவினர்கள் கூட அதில் ஏதோ ஒருவர் இருக்கின்றார் என்பதை நீ தெரிந்து கொள். அவர்களுக்கு முன்னால் நீ ஜெயித்து காமிக்க வேண்டாமா? நீ பேரொளி போல ஜொலித்து காமிக்க வேண்டாமா? மின்னலை போல நீ வெளிச்சமாக இருக்க வேண்டாமா? சந்தோஷமாக அவர்களுக்கு முன் நீ இருந்து காமி. நிச்சயம் அவர்களின் வயிற்றெரிச்சல் உன்னை நன்றாகவே வாழ வைக்கும். நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். தலைகால் புரியாத அளவிற்கு சந்தோஷ மலையில் நீ நனையப் போகின்றாய். உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கும் போது நீ எதை தேடியும் யாரிடமும் சென்று கையேந்த வேண்டாம். எதற்காகவும் கையேந்த நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். இது என்னுடைய கட்டளை. எதுவாக இருந்தாலும், உனக்கு எது தேவையாக இருந்தாலும் என்னிடம் கேள். நானே உனக்கு தருகிறேன். என்னை எங்கும் நீ தேடி போக வேண்டாம். என் பக்தர்கள் இருக்கும் இடத்தில் எப்போதுமே நான் இருப்பேன். உன் கவலை கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நான் வைத்து விட்டேன். என் செல்வமே, உன் வலி வேதனை அனைத்தும் நான் அறிந்திருக்கின்றேன். உனக்கான நாளை உருவாக்கத்தான் நான் உன்னை இத்தனை நாட்கள் சோதித்து வந்தேன். உன் நம்பிக்கையும் பொறுமையும் எந்த அளவுக்கு உன்னிடம் இருக்கிறது என்று உன்னை சோதித்து பார்த்தேன். அந்த சோதனையில் நீ ஜெயித்து விட்டாய் நாங்கமே. தக்க விடியல் உனக்காக பிறக்கப் போகிறது. காத்திரு. நீ கேட்டபடியே அந்த விடியல் நல்லதாக மாறப்போகிறது. சந்தோஷமாகவே இருக்க போகிறது. உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப் போகிறது. நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. மன மகிழ்ச்சிகள் கூடி வரப்போகிறது. சந்தோஷம் பொங்கல் போல பொங்கி வழிய போகிறது. நீ நினைத்தது நடக்கும். ஜெயித்தது வெற்றி உனக்கே கிடைக்கும். நிச்சயம் நான் உனக்கு அருகில் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் நானே செய்து தருகிறேன். என்னை மட்டும் நீ மறந்து விடாதே. என் நாமத்தை எப்பொழுதும் நீ சொல்லிக் கொண்டே இரு. உனக்கான வெற்றி காலம் இது. இந்த உலகம் என்பது எல்லோருக்குமே சமம்தான். யாரும் இங்கே அனாதைகள் அல்ல. யாரும் இங்கே உற்றார் உணர்வுகள் இல்லாத தனியாக விடப்பட்ட நபர் அல்ல. எல்லோருக்குமே எல்லாமே இருக்கின்றது. யாரும் எதுவும் இல்லாமல் இங்கே இருக்கவில்லை. அவர்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே கிடையாது. யாரும் ஏழையும் அல்ல, யாரும் பணக்காரரும் அல்ல. யாரும் உயர்ந்த ஜாதியும் அல்ல, யாரும் தாழ்ந்த ஜாதியும் அல்ல. யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ மதிப்பு மிக்கவர் என்றோ அறிவானவர் என்றோ அழகானவர் என்றோ உங்களையும் நீங்கள் மற்றவர்களையும் நினைக்க வேண்டாம். இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதர்களுமே சிறப்புக்குரியவர்தான். அனைவருமே தத்தம் துறைகளில் சிறப்பானவர்களே.
வெட்ட வெளியில் உச்சி வெயிலில் வியர்வை சிந்த நிலத்தில் உழைத்து களைப்பவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாவருக்குமே எல்லோருக்குமே உள்ளதை போல் சுயமரியாதை, கோபம், வலி, மகிழ்ச்சி, பசி, உறக்கம், இழிச்சொல்லின் வலி, புறக்கணிப்பின் வலி போன்ற தனிமனித உணர்ச்சிகள் அத்தனையும் அனைவருக்குமே உண்டு. அவர்களும் மனிதர்கள்தான். உண்மையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே இல்லை. சில வாய்ப்புகள் தான் யார் இந்த பொழுதில் அவசியமானவர் என்பதை நமக்கு புரிய வைக்கிறது. அந்த புரிதலை உணர்ந்து கொள்பவர்கள் மனித நேயத்துடனே நடந்து கொள்வர். மனிதநேயம் கொண்டவர்களாலேயே மக்களை திருப்திப்படுத்தும் சேவையை வழங்க முடியும். அவர்களே மரணித்தாலும் மனிதர்கள் மனங்களில் இடம் பிடித்து எப்போதும் அழியா புகழுடன் இருப்பார்கள். மனிதர்கள் யாராயினும் அவர்கள் அனைவருமே சமம்தான். உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ, படித்தவர் என்றோ படிக்காதவர் என்றோ, ஏழை என்றோ பணக்காரன் என்றோ, கருப்பு என்றோ சிவப்பு என்றோ, உயர்ந்த ஜாதி என்றோ தாழ்ந்த ஜாதி என்றோ எந்த இருமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலை நிச்சயமாகவே மாற வேண்டும். சமத்துவம் என்ற நிலை நிலவ வேண்டும் என்றால் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஏற்பட்டே ஆக வேண்டும். எனக்கு எல்லோருமே சமம்தான். நான் யாரையும் ஏற்று இரக்கத்தோடு நான் பார்ப்பதே இல்லை. அது நம்மிடமிருந்தே தொடங்குவோம். இனி ஒரு உலகம் புதிதாக அமைப்போம். நிகரான மனிதர்களை மதிப்போம். நாமாக வாழ்வோம். முதலில் மனிதனாக வாழ்வோம். நான் யாரையும் ஏற்றம் இரக்கம் கொண்டு பார்க்காமல் அனைவரையும் சமமாகவே பார்க்கிறேன். எல்லோருமே என்னுடைய குழந்தைகள்தான். நீங்களும் அப்படியே பாருங்கள். ஓம் நமச்சிவாய. எல்லாம் நல்லதே நடக்கும். நீ பொறுமையுடன் இரு. நீ விரும்பிய எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்கு நான் தருவேன். என்மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு நல்லது செய்வதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தெரியாது நான் உனக்காக என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறேன் என்று. இன்னும் சில நாட்கள் காத்திரு. என்னுடைய திட்டங்களை கண்டு நீ மிகவும் சந்தோஷப்படுவாய். என் அப்பா எனக்கு இப்படி செய்து விட்டாரே என்று நீ மிகவும் சந்தோஷமாகவே வாழ்வாய். சுய விசாரணை ஒன்றுதான் தவறில்லாத ஒரே வழி. நீங்க உண்மையில் இருக்கும் நிபந்தனையற்ற முழுமையான இருப்பை உணர ஒரே நேரடியான ஒன்று சுய விசாரணை. நான் யார்? விசாரணை எல்லா எண்ணங்களுக்கும் ஆதாரம் நான் என்ற எண்ணமே. நான் யார் என்ற சுய விசாரணையால் தான் மனம் ஒன்றி போகும். நான் யார் என்ற எண்ணம் மற்ற எல்லா எண்ணங்களையும் அழித்து இறுதியில் தன்னையும் கொன்றுவிடும். மற்ற எண்ணங்கள் எழுந்தால் அவற்றை முடிக்க முயற்சிக்காமல் இந்த எண்ணம் யாருக்கு எழுந்தது என்று விசாரிக்க வேண்டும். எத்தனை எண்ணங்கள் எழுகின்றன என்பது என்ன? ஒவ்வொரு எண்ணம் எழும்பும் போதும் உஷாராக இருக்க வேண்டும். இந்த எண்ணம் யாருக்கு வருகிறது என்று கேட்க வேண்டும். எனக்கு என்று பதில் வரும். அப்போது நான் யார் என்று நீங்கள் விசாரித்தால் மனம் அதன் மூலத்திற்கு அல்லது எங்கிருந்து வந்தது என்று திரும்பவும் எழுந்து எண்ணமும் மூழ்கும். இப்படி அதிகமாக பயிற்சி செய்யும் போது மனதின் மூலாதாரமாக நிலைத்து நிற்கும் சக்தி அதிகரிக்கும். அப்படிதான் நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் எங்கு போனாலும் இதை செய்யலாமா, இதை செய்வதால் நமக்கு நன்மை ஏற்படுமா என்று ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசிக்க வேண்டும். எடுத்தோம் முடித்தோம் என்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. இன்றைய நிலைக்கு இது வந்தால் நமக்கு சரியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். அது நாளை உங்களுக்கு சரியாக இருக்குமா என்று ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள். இல்லை என்றால் நீங்கள் பிரச்சனையில் போய் மூழ்கி விடுவீர்கள். எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கு நான் இருக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் யோசித்து செயல்பட வேண்டும். எங்கு போனாலும் யோசித்து பாருங்கள். நல்லது நடக்கும். ஓம் நமச்சிவாய. எல்லாம் நல்லதே நடக்கும். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ மனதில் குழப்பத்தோடு இருப்பதால் செய்யும் எல்லா செயலிலும் உனக்கு கவனம் செலுத்துவதாக நினைத்து கொண்டு நீ இப்போது கவனமின்றி எல்லாவற்றையுமே இழந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய். சரிதானே? உன்னிடம் உள்ளது எல்லாமே இழக்கும் சூழ்நிலையில் இருக்கிறது.
ஏனென்றால் உன் மனதில் குழப்பம் உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த சூழ்நிலை ஆயினும் அதிலுள்ள நல்லதை மட்டுமே பார்க்கும் பழக்கத்தையும் பக்குவத்தையும் நீ வளர்த்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னால் எவ்வளவு கடினமான சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும். நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். இவ்வுலக வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டுமே நடக்கிறது. அதில் நீ மட்டும் விதிவிலக்கு அல்ல. உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் உன் இறந்த கால வாழ்விலோ அல்லது முன் ஜென்மத்திலோ நீ விதித்த செயல்களின் விளைச்சல்கள். அதைதான் தற்போது நீ அறுவடை செய்து கொண்டிருக்கிறாய். அதற்காக நீ உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. எல்லாமே உன்னுடைய கர்ம வினைகளின் படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நீ செய்யும் செயல்களுக்கான பலனை நிச்சயமாகவே வருங்காலத்தில் நிச்சயமாகவே அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது, எல்லோருக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி செய்யென்று. யாரையுமே நீ திட்டாதே, உன் வாயால் சாபமிடாதே, யாருக்கும் உன் மனதால் கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கிறாயோ அதுவாகவே உன்னை வந்து சேரும். அதற்காக எனக்கு தீங்கு துரோகம் நிலத்தவர்கள் என்ன செய்ய என்று நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு புரிகிறது. உன்னுடைய மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும். உன் அப்பா நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே. தாமதமாயினும் என்றுமே தர்மமே வெல்லும். எனவே எந்த நேரத்திலும் நேர்மையாக சிந்திக்கவும் செயல்படவும் நீ தொடங்கு. அதுதான் உனக்கு உன் லட்சியத்தை அடைய செய்யும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. உன் அப்பா செய்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே. இந்த சிவனின் வாக்கு என்றுமே பவைக்காது. சிவன் செய்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் அப்பா நான், எல்லாவற்றையும் நானே பார்த்துக் கொள்கிறேன். வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும். அதற்காக உன்னுடனே நான் துணை நிற்பேன். நீ எதற்குமே கலங்காதே. உன் தேடல் எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு. என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன். நானே உனக்கு துணையாக இருப்பேன். நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள். உங்களை கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்த நாட்கள் என்று உங்களுக்கே தெரிய வரும். அத்தகைய அனுபவங்களை சேகரித்து வையுங்கள். இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும். கவலைப்படுவதற்கு காரணங்களை தேடாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் உள்ள யதார்த்தத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க பழகி கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். விதியின் பயனில்லை என்றாலும் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு. காலில் மிகச்சிறிய முள் குத்தி இருந்தால் கூட எவ்வாறு விரைவாக ஓட முடியாதோ அதே போல உங்கள் மனதில் சிறிய சிறிய பிரச்சனைகள் உங்கள் செயல்பாட்டு திறனை பாதித்தால் நீங்கள் பெரிய வாய்ப்புகளை உரிய தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண முடியாது. எனவே சிறு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அப்பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு நமது மனதை மிகவும் அமைதியான முறையில் வைத்துக் கொள்வது நமக்கு விரைவிலேயே வெற்றியை ஈட்டித் தரும். வாழ்க்கை முடிவற்ற சாத்தியங்கள் நிறைந்தது. நன்மைகளை அறுவடை செய்ய சரியான நேரத்தில் சரியானதை செய்யுங்கள். கடும் உழைப்பு என்பது ஒரு சந்தோஷம். அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வெகு நிச்சயமாய் ஏதோ ஒரு கணத்தில் அந்த கிரீடத்தை தலையில் வைக்கும். அந்த கணம் யாருக்கும் கிரீடம் என்று தெரியாது. ஆனால் உழைப்பவர்களுக்கு கிரீடம் நிச்சயமாகவே உண்டு. ஒருபோதும் உழைப்பவர் தோற்று போக மாட்டார். உழைப்பவருக்கே உழைப்பின் அருமை தெரியும். ஆகவே உழைப்பதை ஒரு வைராக்கியமாக கொண்டு உழைத்து வெற்றி பெற்று நீங்கள் வாழுங்கள். இந்த அப்பாவின் துணை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். என் அனுக்கிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாய். அப்படி என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரிய யோகம். நீ இப்பிறவிக்கு சாட்சி. நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்குமே சாட்சியாக இருப்பேன். நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு.
உன் இலக்கில் எந்த ஒரு கெடுதலும் வராமல், எந்த ஒரு தடையும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். என் துணை உனக்கு எப்போதுமே உண்டு. வரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது அல்லவா? கண்முன்னே இருந்தது காணாமல் போனதல்லவா? இது போன்ற சூழ்நிலைகள் உனக்கு முடிவுக்கு வரப்போகின்றது. உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரப்போகின்றது. எது உனக்கு ராசி இல்லாத தினம் என்று மனதுக்குள் நினைத்தாயோ, அந்த ராசியான தினமாக அது மாறப்போகிறது. ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் செயல்பட ஆரம்பித்து விட்டன. சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. ஏனென்றால் உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா நான் இருக்கின்றேனே. நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. எப்போதும் முன்னோக்கியே நடக்க பழகு. இப்பொழுது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் அஞ்சாதே, அதிருப்தியும் அடையாதே. லட்சியத்தை அடைந்தே தீருவன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை நீ உண்டாக்கிக்கொள். நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும், அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லையே, நீ செய்வதெல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடிப்பது மட்டுமே. எல்லாம் திரும்பி போனால் திரும்ப வராது. எதிலும் வெற்றி பெற இயலாது. நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு காரணம் எது என்பதை நீ முதலில் ஆராய்ந்து பார். அதை நீ திருத்திக்கொள். வாழ்க்கையின் சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டுடன் இருந்தீர்கள் என்றால் அதில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவதில்லை. உடலில் உள்ள இரத்தமும் மற்றும் வெள்ளை அணுக்கள் உடல் முழுவதும் சுற்றி கொண்டிருப்பதற்கு அது சிரமப்படுவதில்லையே. பூக்கள் மலர்வதற்கு சிரமப்படுவதில்லையே. ஏனென்றால் அப்படித்தான் அவை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. படைப்பின் மகத்துவமே அதுதான். ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான முயற்சிகளால் தான் படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லையே. நீ படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக தெரிகின்றது. இப்பொழுது இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவுமே சாத்தியமாகாது. உன் கைக்கும் அது கிடைக்காது. சிரமப்பட்டுத்தான் ஆக வேண்டும். முயற்சி செய்து பார், நிச்சயம் கிடைக்கும். முதலில் எதுவும் சிரமமில்லை என்று நம்பு. நீ சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனதுதான். சிரமம் என்பதை நாம் கடந்தால்தான் லட்சியத்தை நம்மால் அடைய முடியும். மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரிமிதமான மகிழ்ச்சியான மனநிலையும் மட்டும் இருந்தால் போதும். அதை உனக்குள்ளே நீ வளர்த்துக்கொள். உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நான் என்றுமே உனக்கு துணையாக மட்டுமே இருப்பேன். நம்பிக்கையோடு உன்னுடைய கடமை எது என்று உனக்கு தோன்றுகிறதோ அந்த கடமையை நீ தவறாமல் செய்து கொண்டு வா. அந்த கடமையிலிருந்து நீ பின்வாங்காதே. ஏனென்றால் அது உனக்கென்று படைக்கப்பட்ட கடமைகள். உன் கடமையை நீதான் செய்ய வேண்டும். அதை யாருக்கும் விட்டு கொடுத்து விடாதே. அதிலிருந்து உன் கர்மாக்கள் கழிய போகின்றது. வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் நீ பிறந்திருக்கின்றாய். அதை முதலில் நீ நம்ப வேண்டும். அதன்படியே நீ முயற்சி செய்ய வேண்டும். நாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை, நம்பிக்கை, பொறுமை எல்லாமே உனக்குள்ளே வேண்டும். ஆகவே அனைத்தையும் சமநிலையில் நீ ஏற்க உன்னுடைய மனதை நீ தயார் நிலையில் வைத்துக்கொள். எத்தனையோ முறை முயற்சி செய்துவிட்டேன், அது என் கைக்கு கிடைக்கவில்லை. எத்தனையோ முறை அது என் கை நழுவி போய்விட்டது. என் கண் முன்னே கைக்கு எட்ட தூரத்தில் இருந்தாலும் அது என் கைக்கு கிடைக்கவில்லை என்ற பல சூழ்நிலைகளில் நீ தவறான முடிவுகளை எல்லாம் எடுத்து வந்தாய். இனி அது நடக்காது. இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது எல்லாம், உன் கண் முன்னே இருந்தது காணாமல் போனது எல்லாம் இப்போது உன் கைக்கு வரப்போகிறது. உன் கைக்கு எட்டப் போகிறது. எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள், புதிய புதிய மாற்றங்கள் எல்லாம் வரப்போகிறது. உனக்கு ராசி இல்லாதது என நினைத்த ஒன்று இப்போது அதுவே உனக்கு ராசியாகி எல்லாவற்றையுமே உனக்கு ஜெயித்து தரப்போகிறது. ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டன. சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த முட்டுக்கட்டைகளை எல்லாம் உன்னுடைய அப்பா நான் அதை தடுத்து எறிந்து விட்டேன், தகர்த்தெறிந்து விட்டேன். நீ கவலையின்றி சந்தோஷமாக எல்லாவற்றையுமே செய்து கொண்டு முன்னோக்கி சென்று கொண்டே இரு. உனக்கு வெற்றி என்ற கிரீடத்தை நான் சூட்டி மகிழ்கின்றேன். நிச்சயம் அதை நீயும் பெற்று ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகின்றாய். உனக்கானதை நான் எடுத்து வைத்து விட்டேன். அது உன்னிடத்தில் சேரும் நாளையும் நான் குறித்து விட்டேன். சந்தோஷமாகவே அதை நீ பெற்றுக்கொள்.
இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெறப்போகின்றாய். என்னுடைய துணை உனக்கு உண்டு, அதை நீ மறந்து விடாதே. நீ மீண்டு எழும் நாள் அற்புதமான காலமாக இருக்க போகிறது. நாம் கடவுளை வணங்கும் போது நம் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் என்ன பொருள் தெரியுமா? இதுதான் தெய்வீக ரகசியம். இந்த தெய்வீக ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டால் நம் மனம் சாந்தியடையும். பெரும்பாலும் நம் மன சோர்வு அடைந்து அல்லது அமைதியற்ற நிலையில் இருக்கும்போது நாம் கடவுளை நினைவில் கொள்கின்றோம் இல்லையா? அல்லது கோவிலுக்கு செல்ல நாம் முயற்சிக்கின்றோம். கடவுளை வணங்கும் போதோ அல்லது கோயிலுக்கு செல்லும் போதோ ஒரு விதமான மன அமைதியை நாம் உணர்கின்றோம். அதனால்தான் சிலர் பெரும்பாலும் கோவிலுக்கு செல்ல விரும்புகிறார்கள். மனம் சோர்வடையும் போது, கலக்கமாக இருக்கும் போது கோவிலுக்கு சென்று மனதை அமைதிப்படுத்துகின்றார்கள். உங்களுக்கு பிடித்த கடவுளை நீங்கள் வணங்கும் போது எப்போதாவது உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வரும். இதனுடைய பொருள் என்ன என்பது உனக்கு தெரியுமா? தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளுங்கள். கடவுளின் வழிபாட்டும் போது கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் கடவுளின் தெய்வீக சக்தி ஏதோ ஒரு குறிப்பை நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் உங்களுக்கு ஒன்று குறிப்பை கொடுக்கிறார் என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். நீங்கள் அவற்றை புரிந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிவிடும் என்றும் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமாகும். இதுதான் கடவுள் உங்களுக்கு முழு ஆசியையும் கொடுப்பதாகவே அர்த்தமாக கொள்கிறது. கடவுளின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைத்துவிட்டால், உங்கள் வேண்டுதல் அவர்கள் செவிகளில் கேட்டுவிட்டால், உங்களுடைய வேண்டுதலுக்கு பலனை நிச்சயம் அவர் தருவார் என்பதற்கான அறிகுறியாக உன் கண்களில் இருந்து அவரே அந்த கண்ணீரை வரவழைக்கின்றார். தீபாராதனை காட்டும் போதோ அல்லது கடவுளின் உருவத்தை பார்க்கும் போதோ உனக்கே தெரியாமல், உன்னை அறியாமல் கண்களை திறந்திருக்கும் போதோ அல்லது கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் போதோ உன் கண்களில் இருந்து தண்ணீர் வருகிறது என்றால் நீ வந்ததை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம். உன்னை பார்ப்பதற்காகவே அவர் வெகு நாட்களாக காத்திருந்தார். உனக்கான பதிலை சொல்வதற்காகத்தான் அவர் காத்திருந்தார் என்றும், உனக்கு ஆசி வழங்கவே அவர் காத்திருந்தார் என்றும் அர்த்தமாகும். உங்கள் கண்ணீரிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்கள் வழிபாடு மிகவுமே வெற்றிகரமாக முடிந்துவிடும் என்று அர்த்தம். நீ எதை வேண்டி செல்கின்றாயோ அது நிச்சயம் வெற்றியில் முடியும். இப்போது உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் ஆசைகள் நிறைவேறும் என்றும் கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பதற்காக ஒரு சின்ன அறிகுறியாக உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் மலை மலையாக வரும். ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அதற்கான அறிகுறிதான் அது. கவலைப்படாதீர்கள். கடவுள் எப்பொழுதும் நம் கூடவே இருப்பதற்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம். எப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் பாரமாக இருக்கின்றதோ, உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாதது என்று நினைக்கிறீர்களோ, உங்கள் குழப்பங்கள் அதிகமாக இருக்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் உங்கள் விருப்பமான கோவிலுக்கு சென்று அந்த பகவானை நினைத்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு அவருக்கு முன்னால் மண்டியிட்டு கையேந்தி நில்லுங்கள். நீங்கள் அந்த தெய்வீகத்தை உணர்ந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்றும் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமாகும். உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்கள் வழிபாடு நிச்சயம் வெற்றியில் முடியும். தெய்வீக தன்மையுடன் உங்கள் வீட்டை வந்து அடைந்து அதற்கான முயற்சியை செய்யுங்கள். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஓம் சரவண பவ என்ற மந்திரம் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். என்னுடைய அருளும் ஆசையும் எப்போதும் உனக்கு துணை இருக்கும். உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றதே, என்ன செய்வது என்று நீ யோசிக்காதே. அனைத்தும் மாறப்போகின்றது. நீ எதிலும் நிதானமாக யோசித்து செயல்பட்டாயானால் நிச்சயம் அனைத்துமே மாறும். அவசரப்படாதே. நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டுமே கிட்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவுமே உன் கர்ம வினைகளின் படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும். உன் கர்மாக்களை பற்றி நீ பயப்படாதே. அதற்குத்தான் நான் இருக்கின்றேனே. உன் கர்ம பந்தத்திலிருந்து விரிந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நன்மையை செய். உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நீ உதாசீனப்படுத்தாதே. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய். முடியாவிட்டால் அவர்களை புண்படுத்தி அனுப்பாதே. உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய். அந்த தர்மமே உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை நிச்சயம் காக்கும். உன் கர்ம வினைகளிலிருந்தும் அது உன்னை காப்பாற்றும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில்தான் மாறுபடும். இன்பத்தை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். துன்பம் வந்தால் சோர்ந்து போகக்கூடாது. துன்பத்தையும் இன்பமாக ஏற்று நாம் வாழ பழகி கொண்டால் அந்த துன்பம் நம்மை கண்டு அஞ்சி ஓடிவிடும்.
மற்றவர்கள் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். அது தவறு. எல்லோருக்கும் அவரவர் வாழ்க்கையில் எல்லா விதமான துன்பங்களும் இன்பங்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. எல்லாம் கலந்துதான் இருக்கும். அதுதான் வாழ்க்கையும். அந்த உண்மையை நீ புரிந்து கொள். அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மை உனக்கு புரிய வரும். எட்டி இருந்து பார்த்தால் எல்லாமே அழகாகத்தான் தெரியும். நிலாவும் அப்படித்தான். தூரம் இருந்து பார்க்கும் வரைதான் அது அழகான வட்ட வடிவம். உள்ளே சென்று அருகே சென்று பார்த்தால்தான் தெரியும் அதற்குள்ளே எத்தனை மேடு பள்ளங்கள். அதுபோலத்தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எல்லோருடைய வாழ்விலும் மேடு பள்ளங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். வெளி உலகத்திற்கு அவர்கள் நன்றாக இருப்பது போல் தோன்றலாம். அதனால் யாரை பற்றியும் யாருடனும் உன்னுடன் ஒப்பிட்டு பார்க்காதே. உனக்கென்று விதிக்கப்பட்டதுதான் உன்னை வந்து சேரும். அவர்களுக்கென்று விதிக்கப்பட்டது அவர்களை வந்து சேரும். அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டியது அவரவருடைய பொறுப்பு. அவரவருக்கு என்று எது விதிக்கப்பட்டதோ அது கண்டிப்பாக நடந்தே தேரும். அதனால் உன் மனதை போட்டு தேவையில்லாமல் நீ குழப்பிக் கொள்ளாதே. நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கின்றன. யார் கைவிட்டாலும் என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிடவே மாட்டேன். பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிட்டு விடாதே. உன்னை விட்டு யார் விலகினாலும் நீ கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்ள பழகிக்கொள். அப்பொழுதுதான் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அடுத்தபடி எது என்று முன்னோக்கி உன்னால் செல்ல முடியும். நீங்கள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றாய். அது கண்டிப்பாகவே நடக்கும். உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாகவே மாறப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் பல அழகிய வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்க போகின்றது. நிச்சயம் அது நடக்கும். இவை அனைத்தையுமே உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து தருகின்றேன். என் பரிபூரண அருளும் ஆசியும் அன்பும் உனக்கு வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே நீ செய். உன்னை உன் லட்சியங்களில் வெற்றியடையும்படி நான் உனக்கு துணை இருப்பேன். என் வார்த்தைகளை நீ நம்பினால், அப்பா சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு தான் என்று நீ நம்பினால், கண்டிப்பாகவே நான் சொன்னதை நீ செய்வாய். நான் சொல்வதை நீ கண் குளிர பார்ப்பாய், காது குளிர நீ கேட்பாய். உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்கே நான் இருக்கின்றேன் என்பதை நீ முழுமையாக நம்பு. உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக போய்கொண்டிருக்கிறது. அது மாயை என்ற வலையில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறது. உன்னை காப்பாற்றவே நான் இப்போது வந்திருக்கிறேன். நான் உனக்காக அவதரித்தவன். அனைத்தும் மாறப்போகிறது. எதிலும் நிதானமாக மட்டும் யோசித்து நீ செயல்படு. எது செய்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு. உனக்கு நல்லதாக நான் அதை மாற்றி காமிக்கின்றேன். எந்த கர்மா உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன். எப்பொழுதும் எனக்கு துணையாக நீங்கள் இருங்கள் அப்பா என்று எப்போது என்னிடம் வந்தாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்லதுகளை செய்ய நான் ஆரம்பித்து விட்டேன். எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ தைரியமாக இரு. எல்லாவற்றையும் நானே பார்த்து கொண்டு அதற்கான பல வெகுமதிகளை தருகிறேன்.